வணக்கம். வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் ஏற்கனவே உங்களுக்கு ரேஷியோஸ் எப்படி வரும், அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி படிச்சிங்க இல்லையா. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 6.1 உள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போது 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 0ன்னு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு அதில் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கோங்க. இது அப்புறம் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுங்க. இது பாருங்க, sin a மைனஸ் sin b இருக்கு. இது sin a பிளஸ் sin b இருக்கு. sin a மைனஸ் sin b யும் நம்ம sin a பிளஸ் sin b யும் மல்டிப்ளை பண்ணுறோம். நடுவில் இங்கே ப்ளஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இதை மல்டிப்ளை பண்ணும்போது cos a மைனஸ் cos b யும் cos a ப்ளஸ் cos b யும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இப்போ இதை a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b, இது a இது பின்னு வச்சுக்கோங்க. a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னா a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு, இந்த ஃபார்முலா தெரியும்ல உங்களுக்கு, இதைத்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் இந்த ஈக்குவல் எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பி அப்படிங்கிறது. அதே மாதிரி இது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிறதுனால காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு பின்னு வரும். பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். இந்த மல்டிப்ளைலாம் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம டினாமினேட்டரை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா, சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு ஏ, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எழுதிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ஞாபகம் வரும். அது மாதிரி இந்த சைன் ஸ்கொயர்டு பி காமனாக மைனஸ் எடுத்துட்டு நான் இதை ப்ளஸில் போட்டு இப்படி எழுதிக்கிறேன். இதை ஒரு ப்ராக்கெட்டில் ஏவெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு பி வர டேர்மெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கோங்க. இதில் சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏயோட வேல்யூ என்ன, 1 தெரியும் இல்லையா ஐடென்டிட்டி உங்களுக்கு. இது 1 மைனஸ் 1, இதுவும் 1, இதுவும் 1. ஐடென்டிட்டி தெரியும்ல உங்களுக்கு, ஃபஸ்ட் ஐடென்டிட்டி இதுதான். இப்போது டினாமினேட்டரில் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி, இது டினாமினேட்டரை அப்படியே தான் எழுதிச்சிருக்கேன். எல்லா டேர்ம்லேயுமே டினாமினேட்டர் அப்படியே தான் எழுதியிருக்கேன். நியூமரேட்டரில் 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும், 0. 0 பை எனிதிங் என்ன ஆன்சர் வரும், 0. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுதா? 6.1ல் 6th செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்ஹெச்எஸில் ஆர்ஹெச்எஸில் ஆன்சர் 2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல ஒரு ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கலாம். இதில் எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனில் இது பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்போட ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வரும். அடுத்தது ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதுவும் இங்கே வருது. அதோட ஃபார்முலாவை எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். நம்ம இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த நியூமரேட்டரை
ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போது எல்ஹெச்எஸில் இந்த நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. இதில் இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணுறது சொல்லுவோம். அது ஃபேக்டரைசேஷன்னா ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம். ஏ ஸ்கொயர், இங்கே வந்து சைனை ஸ்கொயர் பண்ணுறேன். ஏபி, ஏ வந்து என்னது சைன் ஏ, பி வந்து காஸ் ஏ. மல்டிப்ளை பண்ணால் சைன் ஏ காஸ் ஏன்னு வரும். ப்ளஸ் பி ஸ்கொயர், காஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். காஸ் ஸ்கொயர் ஏ பை, இப்போ நான் இந்த நியூமரேட்டர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. நான் இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். பை டினாமினேட்டர் போட்டிருக்கேன். அதனால் இங்கே என்ன செய்கிறேன், ப்ளஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அதை எழுதுறேன். அப்போ இது எப்படி எழுதுறேன்னா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. டினாமினேட்டரை அப்படியே தான் எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு நான் எழுதிட்டேன். இப்போ இது டினாமினேட்டர் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அது மாதிரி இதுலேயும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஐடென்டி ஞாபகம் இருக்கு இல்லையா, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ எவ்வளவு 1. இது அப்படியே நான் எழுதிக்கிறேன். மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ எழுதியாச்சு. நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கணும். இந்த ஃப்ராக்ஷனுக்கு வாங்க. இதில் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ எவ்வளவு 1 ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. நம்ம என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எழுதியாச்சு. இது பாருங்கள், மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. இது ரெண்டும் சேமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். இப்போது 1 ப்ளஸ் 1, மீதி இருக்கிற 1 + 1 ஆட் பண்ணால் 2 தான் அங்கே ஆர்ஹெச்எஸ். அதனால் இங்கே என்ன எழுதிடுறோம், ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபார்முலா வச்சு செஞ்சு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். புரிஞ்சுதா? இப்போது இந்த நியூமரேட்டரில் இருக்கிற 1 இருக்கு இல்லையா, அந்த 1 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இந்த 2 சைன் தீட்டாவை அப்படியே தான் எழுதிக்கிறேன். பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு 1, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை, இந்த டினாமினேட்டரை நான் அப்படியே தான் எழுதிக்கிறேன். அதில் பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு 1. இந்த 1 + 1 2 ஆகிடும். 2 + 2 சைன் தீட்டா ப்ளஸ் அவ்வளோதான் இருக்குது. 2 + 2 சைன் தீட்டா அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா இது நம்ம 1 ஆக்கணும் இல்லையா, இந்த 1ஓட இந்த 1 ஆட் பண்ணி 2ன்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது, சைன் ஸ்கொயர்டில் 2 தடவை இருக்குது ப்ளஸ் 2 சைன் தீட்டா இருக்குது. நம்ம இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எழுதுறாத, இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 சைன் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் தீட்டா பை 2 + 2 சைன் தீட்டா. இது எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. நியூமரேட்டரில் 2 காமனாக எடுத்துக்கிறேன். அப்போது சைன் தீட்டா 2 சைன் தீட்டாவை காமனாக எடுத்துக்கிறேன். நியூமரேட்டரில் 2 சைன் தீட்டா இருக்கிறதுனால அதை காமனாக எடுத்துக்கிறேன். சைன் தீட்டா ப்ளஸ் 1. இப்போது இங்கே என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் உள்ளே எழுதியிருக்கேன். இங்கே 2 மட்டும்தான் காமனாக இருக்குது, அதை மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 சேமாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். 1 + சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா ப்ளஸ் 1னாலும் ரெண்டுமே சேம் தான், கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், சைன் தீட்டா. இதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இதோட ஆன்சர் சைன் தீட்டா நமக்கு கிடச்சிதா. நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். இது அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, சைன் தீட்டாங்கிற ஆன்சர் கிடச்சிது. நம்ம எல்ஹெச்எஸ் இங்கே எடுத்துக்கிட்டோம். இதோட ஆன்சர் ஆர்ஹெச்எஸ் கிடச்சிது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் 9th செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் sin θ × 1 + sin² θ = cos² θன்னு கொடுத்துருக்காங்க.
என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல இங்கே கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே கிவன், அதை எழுதிக்கிறோம். இதில் எல்லாமே நம்ம காஸ் தான் தேவைப்படுதுங்கிறதுனால இந்த சைன் ஸ்கொயர்டை நம்ம என்னென்னு எழுதுகிறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா. சைன் ஸ்கொயர்டை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறேன். இந்த காஸ் ஸ்கொயர்டை இங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ இதில் 1 + 1 2 சைன் தீட்டா 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த சைன் தீட்டாவையும் நம்ம காசாக மாற்றணும். வெறும் சைன் தீட்டா இருந்தால் மாற்ற முடியாது. அதனால் என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் பவர் 4 தீட்டான்னு வந்துடும். இப்போது இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன எழுதுகிறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா. சைன் ஸ்கொயர்டுனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாமா. ஃபஸ்ட்டு 2வை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 4 நடுவில் மைனஸ் இருந்தால் மைனஸ் 2ab 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர். இதுதான் ஏ, இது பி. அப்போது 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாமா. 2 2s are 4 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், காஸ் பவர் 4 தீட்டா. இப்போது இது ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1 வச்சு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். காஸ் பவர் 4 தீட்டா. இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் இப்போ ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன வரும், மைனஸ் வரும். 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை மல்டிப்ளை பண்ணும்போது சேம் சைன் ப்ளஸ் வரும். 4 காஸ் பவர் 4 தீட்டா. காஸ் ஸ்கொயர்டு என்ன ஆகிடும், காஸ் பவர் 4. 4 காஸ் பவர் 4 தீட்டா. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸ்கொயர்டும் 4 எவ்வளோ ஆச்சு, 6 ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், இங்கே ஒரு காஸ் பவர் 4 தீட்டா, இங்கேயும் காஸ் பவர் 4 தீட்டா. ரெண்டு சைடு சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம் சேமாக. இப்போ என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் இந்த 4ஐ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் டேர்ம் எல்லாத்தையும் நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு காஸ் பவர் 6 தீட்டாவை அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இந்த -4 காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் -4 காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் சேர்த்து அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போது +8 காஸ் ஸ்கொயர் தீட்டாயும். ஏன் சொல்லுங்கள், இந்த -4ம் -4ம் -8 இந்த சைடு போனால் என்ன ஆகிடும், +8ன்னு ஆகிடும். அடுத்ததாக காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. 4 காஸ் பவர் 4 தீட்டா அது இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஆர்டரில் எழுதிக்கலாமா. 4 = நம்ம அங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் காஸ் பவர் 6 தீட்டாவை எழுதிக்கிறேன். அடுத்தது 4 இருக்கிறது, அசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவில் எழுதிக்கிறேன். பவரோட காஸ் தீட்டாவோட பவர்லாம் அசெண்டிங்கில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறேன். டிசெண்டிங்கில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறோம். பாருங்கள், 6 இருக்கா, அடுத்தது 4 எழுதினோமா, அடுத்தது 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த சைடு என்ன பேலன்ஸ் இருக்கோ அது அந்த சைடு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த என்ன கேட்டிருக்காங்களோ அது கொண்டு வந்தாச்சா. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. எக்ஸசைஸ் 6.1ல் 10th சம் பார்க்கலாம். இதில் 1/a என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். அங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரூவ் தட் a² - 1/a² + 1 = sin தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே a² வேணும் இல்லையா, அதனால் நம்ம இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு a கிடச்சிரும். இந்த 1/aவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஏன்னு ஆகிடும். இந்த டேர்மையும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம்.
காஸ் தீட்டா. ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம ஏ ஸ்கொயர்டும் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக கூட நம்ம ஏ ஸ்கொயர்டே எழுதிடலாம். இப்போ ஏ ஸ்கொயர்டு -1 பை ஏ ஸ்கொயர்டு +1 எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கும்பொழுது ஏ என்னன்னு எழுதிட்டு ஏவை எழுதிக்கிறோம், ஸ்கொயர் போட்டுக்கிறோம், -1 போடுறோம். பாருங்கள், இந்த ஈக்குவல்ட்டுக்கு நேராக என்ன வரணும், டினாமினேட்டர் வரணும், இந்த கோடு வரணும். அதுக்கு கீழே மறுபடியும் ஏ ஸ்கொயர்டு எழுதுகிறோம். 1 + sin θ பை cos θ த ஹோல் ஸ்கொயர் +1. இப்போது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் θ. cos θவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? cos ஸ்கொயர் θ -1 பை இதே மாதிரி டினாமினேட்டரில் 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் θ +1. தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்சிஎம் எடுக்கிறோம். இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஃப்ராக்ஷன் இல்லை ஹோல் நம்பர். அதனால் இந்த cos ஸ்கொயர் θவை என்ன செய்கிறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் இங்கே என்ன வரும்? cos ஸ்கொயர் θ வரும். நியூமரேட்டர் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட டினாமினேட்டரில் cos ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே -cos ஸ்கொயர் θன்னு வரும். இது பாருங்கள், 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர் பண்ணுறேன், sin θவை ஸ்கொயர் பண்ணுறேன், அப்புறம் 2abங்கும்பொழுது என்ன வரும்? 2 × 1 × sin θ வரும். அப்போது 2 sin θ வரும். அதுக்கப்புறம் sin ஸ்கொயர் θ வரும். தெளிவாக எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 1 + 2 sin θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ. இந்த எழுதிட்டேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த cos ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் பை cos ஸ்கொயர் θ. ரைட்டா? இப்போ இதுக்கப்புறம் இங்கே டினாமினேட்டர் என்ன வரும் பாருங்கள். இதே மாதிரியே நியூமரேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அதே தான் வரும். நியூமரேட்டரு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இந்த cos ஸ்கொயர்டை இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் cos ஸ்கொயர் θன்னு வரும் பை cos ஸ்கொயர் θ. இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா sin ஸ்கொயர் θ. இங்கே என்ன இருக்குது? cos ஸ்கொயர் θ. இந்த sin ஸ்கொயர் θ இருக்கு இல்லையா, நான் அதை 1 - cos ஸ்கொயர் θன்னு எழுதிக்கிறேன். அப்போது பண்ணிட்டு எக்ஸைஸ் 6.1ல் 9th ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இங்கே P என்னன்னு கொடுத்துருக்காங்க, Q என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது Q × P² - 1 = 2Pன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல P² என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். P² என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். sin θ ப்ளஸ் cos θ த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிப்போம். இன்னும் இங்கே P² வேணும் இல்லையா, அதனால் P² கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏ வச்சு தான் ஏன்னு வச்சுக்கோங்க, sin θவை cos θவை பின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு a² எழுதியாச்சு, அப்புறம் 2ab எழுதியாச்சு, ப்ளஸ் b² எழுதிது. இங்கே பார்த்தீங்களா, a² + 2ab + b². sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ எவ்வளவு? 1. அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ 2 sin θ cos θ. இது sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 1. இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு P². ஆனால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், P² -1 வந்தால் இன்னும் சௌரியம் இல்லையா? அதனால் நம்ம P² -1 வேணும்னா இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துடும். P² -1 கிடச்சிருமா? இப்போது 2 sin θ cos θ இது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? Qவால். இப்போ நம்ம Qவை எடுத்துக்கலாம். Qவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் செய்யலை. Q என்ன இருக்காங்க? சீக்கண்ட் θன்னு இருக்குது. சீக்கண்ட் θ ப்ளஸ் கொசிக்கண்ட் θவை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள். சீக்கன் எப்போவுமே சீக்கன், கொசிக்கன், காட் அதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் சைன் காஸ் டேனாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். கேன்சல் பண்ணுறது, சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் ஈஸியாகிடும். இப்போ சீக்கண்ட் θவை நான் 1/cos θன்னு எழுதிக்கிறேன். கொசிக்கண்ட் θவை 1/sin θன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் டினாமினேட்டர்ஸை, அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது sin θ ப்ளஸ் cos θன்னு வரும். நம்ம இந்த வேல்யூவை
எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பி ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இன்ட்டு க்யூ, அதாவது க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுனாலும் இன்ட்டு க்யூனாலும் எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் எழுதிக்கிறோம். 2 sin theta cos theta எழுதிட்டோம். இங்கே பாருங்கள் 2 sin theta cos theta, பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட வேல்யூவை எழுதிட்டோம். இதோட வேல்யூவை எழுதிக்கிறோம். sin theta ப்ளஸ் cos theta பை cos theta இன்ட்டு sin theta. sin இன்ட்டு காசுனாலும் காஸ் இன்ட்டு சைன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இது அப்படியே கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். 2 sin theta ப்ளஸ் cos theta, இதுதான் பேலன்ஸ் இருக்குது. 2 இன்ட்டு இது ப்ராக்கெட் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கொஸ்டினுக்கு வாங்க. p ஈக்குவல் டு இருக்கா? அப்போது இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? pன்னு எழுதலாமா? இந்த வேல்யூவை pன்னு எழுதலாம். 2p. இப்போ இங்கே வாங்க கொஸ்டினில் பாருங்கள். நான் LHS எடுத்துக்கிட்டேன்னா RHS 2pங்க ஆன்சர் கிடச்சிதா? ஈக்குவல் டு RHS. இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் LHS ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு RHS கிடச்சிது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இங்கே 6.1 எக்ஸசைஸில் 8th செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் த ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஸ்கொயர்ட் பண்ணிக்கலாம். tan theta த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கிறத காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கோங்க. இதில் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இதில் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இதில் உள்ளே இருக்கிறது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இல்லையா, 2 ஃப்ராக்ஷன், அதனால் இதை எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ காஸ் இன்ட்டு காஸ் என்ன ஆகிடும்? cos square theta sin into sin sin square theta ஆகிடும். the whole square. இப்போ cos square theta plus sin square theta எவ்வளவு? 1. அதனால் நம்ம இது 1 ஸ்கொயர்டை 1ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் என்ன இருக்குது? sin theta cos theta, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது sin square theta cos square thetaன்னு ஆகிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் இதோட எக்ஸ் ஸ்கொயரோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது ஒய் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா? ஒய் ஸ்கொயர்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒய் ஸ்கொயர்னா இந்த சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ சீக்கண்ட் தீட்டா அப்படின்னா 1/cos தீட்டான்னு எழுதிக்கலாமா? மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? காஸ் தீட்டாவை எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ என்ன செய்வோம்? எங்கே இல்லையோ அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடுமா? இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா எவ்வளவு? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஐடென்டி இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோமா, அதிலிருந்து தான் இதுவும் கிடச்சிருக்கு. பை காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் சைன் பவர் 4 தீட்டா கிடச்சிரும் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்டையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸையும் ஒய் ஸ்கொயர்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் அதுக்கு பவர் 2/3 பண்ணிவிட்டு வர ஆன்சரில் மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் 2/3ன்னு எழுதிக்கலாம். இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1/sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒய் என்னது? ஒய் என்ன இருக்குது? ஒய்யை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒய்யை சிம்பிளிஃபை பண்ணப்போ என்ன வந்தது பாருங்கள், இதுதான் ஒய், இது ஒய் ஸ்கொயர், இதுதான் ஒய். அந்த ஒய்யும் இங்கே எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதியிருக்கேன், ஒய்யை எழுதியிருக்கேன், இந்த ஹோல் பவர் 2/3 போட்டுக்கிறேன். இப்போது சைன் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது? காஸ் ஸ்கொயர்டும் காஸ் தீட்டாவும் காஸ் க்யூப் தீட்டான்னு பேலன்ஸ் இருக்கும். இப்போ 2/3. 1க்கு என்ன பவர் இருந்தாலும் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். இந்த காஸ் க்யூபுக்கு பவர் 2/3 பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அது இங்கே பாருங்களேன், காஸ் க்யூப் தீட்டா இந்த பவர் 2/3 இதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 க்யூப் பண்ணியாச்சு இல்லையா, இதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? 1/cos
காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன இருக்குது 1 காஸ் ஸ்கொயர்டு மட்டும்தானே மிச்சம் இருக்குது 1 காஸ் ஸ்கொயர்டுனா நம்ம இது எப்படி எழுதலாம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா இது ஆன்சர் 1 இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு வாங்க அது என்ன இருக்குது எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது எக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாமா பாருங்களேன் இது வந்து எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு இதுதான் எக்ஸ் உள்ளே இருக்கிறது எக்ஸு வெளியில் ஸ்கொயர்டு இப்போ இதோட வேல்யூ என்ன சொன்னோம் 1 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறது தான் எக்ஸ் அதை எழுதிக்கலாமா 1 சைன் தீட்டா காஸ் தீட்டா தெரியுதா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது ஸ்கொயர்டில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம் எக்ஸ்ன்னு அப்போது இதோட வேல்யூ என்னன்னு சொன்னேன் 1ன்னு சொன்னேன் அப்போது 1 சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் எக்ஸ் இப்போ அடுத்தது ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதையும் எழுதிக்கிறோம் சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ பாருங்கள் இதில் ஒரு சைன் இந்த 4 சைனில் ஒரு சைன் கேன்சல் ஆனால் பாக்கி சைன் க்யூப் அது மாதிரி இங்கே என்ன இருக்குது காஸ் க்யூப் இதோட பவர் 2/3 போட்டுக்கலாமா அப்போ இங்கேயும் பவர் 2/3 போட்டுப்போமா சரி இப்போது நியூமரேட்டரில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா சைன் க்யூப் தீட்டாவும் டினாமினேட்டரில் காஸ் க்யூப் தீட்டாவும் பேலன்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன சேர்த்துருக்கு பவர் 2/3 இருக்குது இதே மாதிரியே நீங்கள் பவரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது பவருக்கு பவர் மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகி என்ன பேலன்ஸ் இருக்குன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் பேலன்ஸ் இருக்கும் சைன் பை காசுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு tan அப்போ சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னா என்னது tan ஸ்கொயர் தீட்டா இப்போ பாருங்கள் இந்த ஆன்சரையும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம இந்த 2 ஆன்சரையும் இப்போ என்ன செய்ய போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் நம்ம கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் த ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 இப்போ இதில் கிடைச்ச ஆன்சர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இதில் கிடைச்ச ஆன்சர் ரெண்டாவதுல கிடைச்ச ஆன்சர் tan ஸ்கொயர்டு தீட்டா இப்போ பாருங்கள் இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா ஐடென்டிட்டி உங்களுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு 1 அப்போது நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னே இந்த ஆர்ஹெச்எஸில் என்ன ஆன்சர் இருக்கோ அது கிடச்சிருச்சா ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம் நமக்கு இந்த ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கு இல்லையா எக்ஸைஸ் 6.1ல் 7th ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் இதில் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா √3 கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா =1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம் இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலான்னா ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணிடுறோம் ஹோல் ஸ்கொயர் √3 அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும் இல்லையா a ஸ்கொயர் + 2ab இதை ஏன்னு வச்சுக்கோங்க இதை b வச்சுக்கோங்க ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த √3 ஸ்கொயர் பண்ணால் 3 இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும் 1 அந்த 1 அப்படின்னு இது ரெண்டையும் சேர்த்து 1ன்னு எழுதிக்கிறோம் 2 sin theta cos theta equal to 3 அப்போது 2 sin theta cos theta equal to 3 minus 1 எவ்வளவு 2 இல்லையா sin theta cos theta இந்த 2 என்ன பண்ணுறோம் டினாமினேட்டர் கொண்டு வந்துடும் டிவைட் பண்ணால் 1 அப்போ sin theta cos thetaவோட வேல்யூ வந்து 1ன்னு கிடச்சிருக்கு அதை நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு இதிலிருந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு இது எப்படி வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு வாங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதுக்கு வாங்க இதில் tan theta ப்ளஸ் cot theta = எடுத்துக்கோங்க இதில் tan thetaனா என்னது sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாமா cot thetaவை cos theta by sin thetaன்னு எழுதிக்கலாமா சரி நம்ம இது ரெண்டையும்
எல்சிஎம் எடுக்கலாமா ரெண்டு ஃப்ராக்ஷன்லையும்? அப்போது காஸ் தீட்டா சைன் தீட்டா இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா வருமா? இங்கே என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு? 1. அப்போது 1 பை இங்கே பாருங்கள் சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அதையும் இங்கே போட்டுக்கலாம். இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கலாமா? இந்த இடத்துல ஃப்ரம் 1 அப்படின்னா நம்ம 1லேருந்து கிடைச்ச ஆன்சர் ஃப்ரம் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? இந்த 1 பை 1 எவ்வளவு? 1. இப்போ இதோட ஆன்சர் 1ன்னு சொல்லிட்டோமா? ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? tan theta plus cot theta equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? சிக்ஸ் 6.1 எக்ஸசைஸில் 8th ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதில் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா வந்து எம்ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் என் ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது முதல்ல நம்ம எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது எம் ஸ்கொயர்டு அப்படின்னா எம்மை ஸ்கொயர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்தது என் ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன ஸ்கொயர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். நம்ம இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் என் ஸ்கொயர்டை ஆட் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்டு பீட்டா. இதில் இப்போ ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னா இந்த காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா காமனாக இருக்குது. அதை காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா காஸ் ஸ்கொயர்டு பீட்டா. இதில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா சைன் ஸ்கொயர்டு பீட்டா. இப்போது காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அதாவது இது மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டு ஃப்ராக்ஷன் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். காஸ் ஸ்கொயர்டு பீட்டா சைன் ஸ்கொயர்ட் பீட்டா. அப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். சைன் ஸ்கொயர்ட் பீட்டா காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா. இப்போது சைன் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா என்ன ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா? அப்போ இதோட வேல்யூ என்னது? 1. அப்போது இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். இந்த நியூமரேட்டரில் இங்கே காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இதோட வேல்யூ வந்து 1. அதனால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர்ட் பீட்டாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் இருக்குது, எழுதிக்கிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட எதை மல்டிப்ளை பண்ணுமா? காஸ் ஸ்கொயர் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுமா? நான் இதோட இப்போது காஸ் ஸ்கொயர் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதோட வேல்யூ இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறேன். காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டாவை எழுதிக்கிறேன். இன்டூ இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறேன். காஸ் ஸ்கொயர் பீட்டா அதை எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்ட் பீட்டா பேலன்ஸ் இருக்குது. காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர்ட் பீட்டாவும் பேலன்ஸ் இருக்குது. நான் இதை எப்படி எழுதலான்னா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுனா என்னன்னு பாருங்கள் கொஸ்டினில். காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என். அப்போ இது என்ன தானே? அப்போ இதை இங்கே என்ன எழுதுகிறோம்? என் ஸ்கொயர்டு. நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். ஆன்சர் என் ஸ்கொயர்டுன்னு கொண்டு வந்தாச்சா? அதுதான். இப்போ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். என் ஸ்கொயர்டுன்னு கொண்டு வந்துட்டோம். இங்கே 6.1ல் எக்ஸசைஸ் 6.1ல் 7th செகண்ட் சம் பார்க்கலாம். √3 sin theta minus cos theta equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இதில் கிடைக்கிற ஆன்சரும் இதில் கிடைக்கிற ஆன்சரும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். முதல்ல √3 sin theta
மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா? சரி, இப்போ √3 sin தீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் தீட்டா இந்த சைடு போனால் ப்ளஸ் காஸ் தீட்டா ஆகும். √3 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாமா? அப்போது sin theta by cos theta equal to 1 by √3 வரும். sin by cos என்ன? tan theta. tan theta is equal to 1 by √3. tan theta ஓட வேல்யூ எப்போ 1 by √3 இருக்கு? 30 டிகிரி theta இருக்கும் பொழுது tan 30க்கு தானே 1 by √3 இருக்கு. அப்போ theta equal to 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே என்ன கேட்டுக்காங்களோ அதுக்கு வாங்க. அதில் முதல்ல நம்ம LHS எடுத்துக்கலாம். tan 3 theta கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த தீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி போட்டுக்கலாம். இதை 3யை 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் tan 90 டிகிரின்னு வரும். tan 90யோட வேல்யூ எவ்வளவு? இன்ஃபினிட்டி. ஸோ LHSக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆன்சரை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ RHSக்கு வாங்க. RHSல என்ன இருக்குன்னா 3 tan தீட்டான் இருக்கு இல்லையா? அங்கே டைரெக்டாகவே நம்ம என்ன செய்யலாம்? 30 டிகிரி எடுத்துக்கலாம். இங்கே எங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் 30ன்னு எழுதிக்கிறோம். 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் 30. இப்போ tan 30க்கான வேல்யூவை எழுத போகிறோம். 1 by √3. பாருங்க, tan 30க்கு 1 by √3 போட்டிருக்கேன். இங்கே 1 by √3 த ஹோல் கியூப் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் 30. இதுக்கு என்ன வேல்யூ? 1 by √3 த ஹோல் ஸ்கொயர். இப்போது இதோட ஆன்சர் எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே 3 by √3 வரும். இந்த இடத்துல 1 கியூப் 1, √3யை கியூப் பண்ணும்பொழுது 3 √3ன்னு வரும். √3 × √3 × √3 மல்டிப்ளை பண்ணால் 3 √3ன்னு வரும். பை இதோட டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல √3யை ஸ்கொயர் பண்ணால் 3. 1 மைனஸ் 3 × 1 by 3ன்னு வரும். அப்போ 3 கேன்சல் ஆகிடுது. 1 மைனஸ் 1. 1 மைனஸ் 1 என்ன வரும்? டினாமினேட்டரில் 0 வருது. 1 மைனஸ் 1 அப்படின்னா 0 வருது. இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் 0 வர்றதுனால எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. எந்த நம்பருக்கு டினாமினேட்டரில் 0 இருந்தாலும் தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இது ஆன்சர் 2. பாருங்கள், 1ஓட LHSோட ஆன்சர் என்ன வந்தது? 1 வந்தது. RHSோட ஆன்சர் இன்ஃபினிட்டி வந்தது. RHSோட ஆன்சரும் இன்ஃபினிட்டி வந்தது. அதனால் 1 ஈக்குவல் டு 2. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. 1 ஈக்குவல் டு 2. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்.